இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. வசனம் 27 சொல்கிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய், உபகாரங்களுக்காய், பாதுகாப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விசை உம்முடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழும்பி உம்மை பாடி மகிமைப்படுத்தி உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. உம்முடைய வசனத்தின் வழியாக எங்களோடு பேசி புதிய கிருபையினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படியே உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்பா, இந்த இரவு நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கிற குடும்பங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் ஒரு அதிசயமான காரியத்தை செய்யுங்கப்பா. எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு காத்து கொண்டு, ஆண்டவரே இந்த அதிசயம் எனக்கு நடக்காதா, இந்த அற்புதம் எனக்கு நடக்காதான்னு சொல்லி ஏங்கி கொண்டு உடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபித்து உடைய நாமத்தை விசுவாசித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவரே இன்னைக்கு உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எதை எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ, எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் நிற்கிறாங்களோ, இந்த இரவில் இந்த வார்த்தையின் படியே அவர்களுக்கு ஒரு அதிசயமான காரியங்களை நீங்கள் செய்யுங்க ஏசப்பா. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்க இயேசு சுவாமி. உம்முடைய வார்த்தையின் படியே என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த இரவு வேளையில் ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற அதிசயத்தை செய்யுங்க. அவங்க எதிர்பார்க்கிற அற்புதத்தை செய்யுங்க. அவங்க எதிர்பார்க்கிற நன்மையானவர்களை செய்யுங்க ஏசப்பா. உங்கள் வார்த்தையின் படியே உங்கள் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு இந்த இரவு நேரத்தில் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.